Hi friends, I am Martin. Word of the day is morsel. The word morsel is a noun. It means a small piece of or amount of food or anything அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிறிய துண்டு உணவு அல்லது ஒரு சிறிய அளவு உணவு அல்லது ஒரு சிறிய அளவில் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மோர்சல் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது பெரும்பாலும் ஒரு சிறிய துண்டு அல்லது ஒரு சிறிய அளவு உணவு அப்படிங்கிறத குறிப்பதற்காக தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் தற்காலத்தில் இந்த மோர்சல் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது உணவை குறிப்பதற்காக மட்டுமல்லாமல் சிறிய அளவில் ஏதாவது ஒன்று அப்படிங்கிறத குறிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுது. எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோர்சல் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது தனியாக பயன்படுத்தப்படும் பொழுது நேரடியாகவே சிறிய அளவு உணவு அப்படிங்கிற அர்த்தத்தை தான் குறிக்குது. எடுத்துக்காட்டாக, the hostel boys ate every last morsel on their plate அப்படின்னு சொல்லலாம். அதாவது விடுதி மாணவர்கள் தட்டில் இருந்த ஒவ்வொரு சாதத்தையும் சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது விடுதி மாணவர்கள் ஒரு பொட்டு சோறு கூட விடாமல் சாப்பிட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லது ஒரு சிறிய துண்டு அல்லது சிறிய அளவு உணவை கூட விடாமல் சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மோர்சல் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது உணவை தவிர மற்ற விஷயங்களை பற்றி பேசும்போதுல மோர்சல் ஆஃப் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிறிய அளவு நல்ல செய்தி அப்படின்னு அர்த்தம். மோர்சல் ஆஃப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிறிய அளவு ரகசியம் அப்படின்னு அர்த்தம். மோர்சல் ஆஃப் காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிறிய அளவு பொது அறிவு அப்படின்னு அர்த்தம். மோர்சல் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிறிய அளவு அறிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அர்த்தத்தில் இந்த மோர்சலை பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டாக, he does not have even a morsel of காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிறிய அளவு பொது அறிவு கூட அவனிடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அல்லது அவருக்கு ஒரு துளி அளவு கூட பொது அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோர்சல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு சிறிய துண்டு உணவு அல்லது ஒரு சிறிய அளவு உணவு அல்லது ஒரு சிறிய அளவில் ஏதாவது உண்டு அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.